முதலமைச்சர் ஆவதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? அதாவது ஒரு 4 ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணப்பட்டது, யாரால் ஷேர் பண்ணப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கு என்ன குத்துவல் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த 4 ஃபோட்டோவும் பார்த்தோன்னே இந்த 4 பேரை பற்றியும் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும்னாக்கா தான் இந்த விளக்கம். அதாவது நான் ஏற்கனவே ஐயா விக்னேஸ்வரன் ஐயா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ராமநாதன் அர்ச்சுனா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஐயா சுமந்திரனை பற்றி ஒரு விளக்கம், அடுத்ததாக தான் பாஸ்கரனை பற்றி ஒரு விளக்கம். ஸோ இந்த வீடியோ பிறகு அடுத்ததை நான் பாஸ்கரனை பற்றிய விளக்கத்தை தருவேன். ஸோ இன்றைக்கு பார்த்தோமே இருந்தால் ஐயா சுமந்திரன். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு பழமை வாய்ந்த அவர், ஒரு அரசியல்வாதி. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு தொழிலை வெறுத்து போச்சுன்னா விட்டுடுவோம். ஆனால் தொழிலை தோத்தா கூட விட்டுட்டு போகிற அளவுக்கு அவர் இல்லை என்றுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம், நல்ல விஷயம். தமிழருக்காக போராடுறாரோ இல்லாட்டி தனக்காக போராடுறாரோ எனக்கு தெரியலை. ஆனால் அவர் செய்கிற செயலில் ஒரு சிலதை நான் அதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நிச்சயமாக அவருக்கு எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பகையும் இல்லை. அது ஐயா சுமந்திரன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர் எப்படியாவது வெற்றிக்காக எதையும் சாதிப்பார், தான் வெற்றி பெறணும் என்றக்காக எதையும் சாதிப்பார். இந்த வீடு உண்மையாக இவ்வளோ ஒற்றுமையாக அந்த குடும்பமாக உண்டாயிருந்த வீடு இன்றைக்கு அந்த வீட்டில் ஒற்றுமை குடும்பம் என்றது அங்கே காணலை என்று நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு யார் பொறுப்போ எனக்கு தெரியலை. கேள்விப்பட்ட அளவில் ஐயாவில் ஒரு குற்றம் இருக்குது அதில். அந்த நிலையில் நாங்கள் ஒரு விடயத்தை நான் பார்த்தேன். அதாவது இப்போ சமீபத்தில் அந்த வீடியோ வெளிவந்து நான் நினைக்கிறேன். அது கொழும்பில் இருந்து அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாரையும் அந்த சிங்கள அரசாங்கம் அனுப்பவில்லை. 83ஆம் ஆண்டு கலவரத்தில் நினைக்கிறேன், ஜூலை கலவரத்தில் அனுப்பவில்லை, ஒரு சிலர் தான் அனுப்பினது. ஆனால் வடக்கில் இருந்து முஸ்லீம்களை விடுதலை புலிகள் அனுப்பிவிட்டார்கள், அது இனத்தோடு அழித்து விட்டார்கள் என்ற மாதிரியான குற்றச்சாட்டு ஒன்று பகிரங்கமாக வச்ச மாதிரி எனக்கு தான் தெரியுது. அதை பற்றித்தான் இவர் கதைச்சாரா இல்லை இதை பற்றித்தான் கதைச்சாரு? நான் அதற்காகத்தான் இந்த பதிலை சொல்கிறேன்றதே முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். அது உண்மையாக நீங்கள் கவனிக்கணும். என்னை விட நீங்கள் அனுபவசாலி, என்னை விட படித்தனீங்க, என்னை விட விவரம் தெரிஞ்சனீங்க அரசியலில். கொழும்பில் 83ஆம் ஆண்டு தமிழர்களை சிங்களர்கள் அனுப்பி வைக்கவில்லை, எரித்து வைத்தார்கள். அதாவது கொன்று குவித்தார்கள், அடித்தார்கள், எரித்தார்கள், சொத்துக்களை எல்லாம் களவாடினார்கள். அப்படி பலர் அங்கே பல விடயங்களை செய்தார்கள். எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் கூட அந்த டைமில் ஒருவர் இறந்திருந்தார். ஸோ அந்த டைமில் அவற்றை இறப்பு கேட்டு அவன் வீட்டையெல்லாம் நாங்கள் போன காலங்கள் ஞாபகங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி கொடுத்த நிலை நீங்கள் எல்லாம் மறந்து ஒரு தனிப்பட்டமாக கதைக்கிறது எனக்கு அது விளங்கியல். நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் தமிழ் அரசியல்வாதியாக இருக்க விரும்புகிறீங்களான்னு தான் தெரியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் தமிழ் அரசியல்வாதியாக நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்றால் வெற்றி பெற்ற பிறகு பக்கண்டு அதாவது இலங்கை அரசியல்வாதியாக நீங்கள் மாறி விடுறீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடக்கில் இருந்து விடுதலை புலிகள் நினைக்கிற வேறு முஸ்லீம்களை வெளியேற சொன்னது, விடுதலை புலிகள் முஸ்லீம்களை உங்களை வெளியேற அதாவது கலைச்சது தப்புன்னு சொல்கிறீர்கள். அதாவது என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் மட்டும் குற்றவாளின்னு நான் சொல்ல வரையில் அதில் முஸ்லீம்களுக்கும் ஒரு சிலருக்கு பங்கு இருக்குது. அதாவது காட்டி கொடுக்கப்பட்டதால் கலைக்கப்பட்டது எல்லாரும் என்றுதான் ஒரு குற்றம் இருக்கின்றது. ஸோ இதை பற்றி திருப்பி கதைச்சு முஸ்லீம்களின் மனதை நோடிக்கக்கூடாது. அதாவது நான் தெளிவாக சொல்ல வேண்டியதுக்காக தான் இந்த வீடியோ சொன்னேன். ஸோ அப்படி கொடுத்த நிலையில் உங்களோட பயணம், அரசியல் பயணம்ன்றது இப்போ முதலமைச்சருக்கு நீங்கள் தகுதியற்றவரா என்றதை ஒருவர் ஃபேஸ்புக்கில் போட்டு விமர்சித்திருந்தார். ஸோ என்னுடைய கருத்து, ஒரு ஆழமான கருத்து எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாம் உங்களோட பயணத்தில் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது பெரிய அளவில் நன்மைகள் தமிழர்களுக்கு கிடைச்சதுன்னு இல்லை. அரசியல் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு வந்தீங்க, எங்கள் இலங்கைக்கு நடித்து காட்டினீங்க, வயலில் உழுது காட்டினீங்க, தலைப்பாவோட நெல் விதைச்சி காட்டினீங்க, பல விஷயங்களை செய்து காட்டினீங்க. ஆனால் இன்னும் அங்கே நீங்கள் உங்களோட அரசியலால் தமிழர்களுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை என்றது எனது தாழ்மையான கருத்து. ஸோ நான் கடைசி வீடியோவில் இப்போ நான் கழிச்ச 3 பேரை பற்றி இவர்களுக்கு எத்தனை வீத வாய்ப்பு என்ற கணிப்பு வாய்ப்பு கொடுக்கலாம், இவர்களுக்கு எத்தனை வீத வாய்ப்பு கொடுக்கலாம்ன்றதை கடைசி வீடியோவில் பார்ப்பேன். அது ரிச்சா பாஸ்கர் என்ற வீடியோவில் நீங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதற்கும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். குற்றம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும்.